தமிழகம் வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மாநில ஆளுநராக இருந்த நிலையில் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு அதிமுக ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்றார். இதையடுத்து குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற அவரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி டெல்லியில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகம் வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆளுநர் மாளிகையில் புரட்சித் தமிழர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி வழங்கினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தென்கரை பேரூராட்சி, பூலுவம்பட்டி பேரூராட்சி கழகம் சார்பில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுகவினர் 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி உள்ளதாகவும், தற்போது வேலை செய்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட மாட்டாது எனவும் பொய் பிரச்சாரம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் எனவும், கழக நிர்வாகிகள் விளக்க பிரசுரம் மூலம் கிராமம் கிராமமாக சென்று 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தி உள்ளது என விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி வேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலாவதி, மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகன், கழக அமைப்பு செயலாளர் சேவல்ராஜ், ஐடி விங் மாவட்ட செயலாளர் முரளி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்திவிட்டார்கள். மத்திய அரசு நிறுத்திவிட்டது ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒவ்வொரு யூனியன் அலுவலர்களும் அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த பெண்களையே அழைத்து வந்து, இனிமேல் உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கிடையாது, மத்திய அரசு நிறுத்திவிட்டது, அது அதிமுக நுழைவு விட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அது உண்மை இல்லை. 120 நாள் என்பது 100 நாள் என்பதை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றார். பெயரை மட்டும்தான் மாற்றியிருக்கின்றார். மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்பதை மாற்றி அவர் ஜீராம் என்று மாற்றிருக்கிறார். வேற என்னவோ மாற்றி போறாங்க. 25 நாள் வேலை அதிகமாக இருக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இனி நான் நோட்டீஸ் அடித்து தலைமையிலிருந்து கொடுத்துருக்காங்க மாடல, அதை நான் அடிச்சு கொடுத்துறேன், எல்லா உதவிகளும் கொடுத்துறேன். வீடு வீடாக போய் அதை சொல்லணும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விபத்தில் படுகாயமடைந்த தொழிலாளிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மருத்துவமனையில் முதல் உதவி செய்தார். விராலிமலையில் வாகன உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் பணி முடிந்து வேன் மற்றும் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னால் சென்ற கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான நிலையில் சாலையில் திடீரென நின்ற லாரி மீது அடுத்தடுத்து தனியார் வாகன உற்பத்தி ஆலையின் வேன் மற்றும் பேருந்து மோதி உள்ளது. இதில் படுகாயமடைந்த 15 தொழிலாளர்கள் விராலிமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவருக்காக காத்திருந்தனர். இதையறிந்து அங்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் மருத்துவர்களுக்காக காத்திருந்த தொழிலாளர்களுக்கு முதலுதவி செய்தார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒட்டர் திண்ணை கிராமத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். பாலக்கோடு வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ். செந்தில் ஏற்பாட்டில் ஒட்டர் திண்ணை கிராமத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் வாழ்த்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே காக்கநல்லூர் கிராமத்தில் மாற்றுப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி கொலை செய்யப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவித்தார். காக்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி மாற்று சமூக மக்கள் இருக்கும் சாலையில் செல்லும் போது மாற்று தரப்பைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் அச்சமடைந்த மாற்று சமூகத்தினர் தங்களுக்கு மாற்று வழிப்பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும்
வேண்டும் என வலியுறுத்தி இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இறுதிக்கட்ட வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகள் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விடுபட்டு போன வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அறிவுரை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. சிவாயம் ஊராட்சியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் அதிமுக அரசின் சாதனைகள், திமுக அரசின் வேதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று மக்களிடம் வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ. பாலசுந்தரம் தலைமையில் குமராட்சி ஒன்றிய அவைத்தலைவர் ராமலிங்கம், குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், முன்னாள் மாவட்ட செயலாளர் வி.கே. மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்ட பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் வடக்கு தெற்கு மற்றும் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கழக நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ப. பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு ஆலோசனை வழங்கினார். மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வி. ராமு, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் ஏ. தாஸ், ஜோதிகுமார், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் திருமால், மாநில இளைஞரணி பெண்கள் பாசறை துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அமர்நாத், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எஸ். பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.சி. கருப்பண்ணன் முன்னிலையில் கொங்குநாடு தேசிய கட்சி மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் கழக துண்டு அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் தெற்கு மாவட்டம் மேற்கு ஒன்றியம் சார்பில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும் தெரிவித்தார். கடலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவையில் காரமடை மேற்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் சரவணகுமார் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆண்களுக்கான பிரிவில் தேக்கம்பட்டி அணியும், பெண்களுக்கான பிரிவில் தெலுங்குபாளையம் அணியும் வெற்றி பெற்ற நிலையில் மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் தலைமையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.